தமிழகத்தில் வாக்குப்பதிவு சதவீதத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் குறித்து பல்வேறு தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அளித்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். இனிஷியலாக நம்ம ஆர்லி பேசிஸில் ஒரு எஸ்டிமேட் கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ் ஹோல்டர். அது ஆக்சுவல் நம்பர் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற நம்பர் ஏஆர்ஓஸ் வில் இன்புட். அவங்கலேருந்து எண்ட் ஆஃப் ஃப்ளோ பண்ணி கிளம்புறப்போ செக்டர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒரு நம்பர் வாங்கி கொடுப்பாங்க. தட் இஸ் ஆல்சோ டென்டேட்டிவ் நம்பர். அந்த நம்பர் இங்கே நம்ம ஏஆர்ஓ ஷேர் பண்ணது 64.8% டென்டேட்டிவாக இருந்தது. ஃபிசிக்கலி பார்த்துட்டு பண்ணுற டேட்டா என்ட்ரியில் தான் நமக்கு மோஸ்ட் அக்யூரேட் நம்பர் வரும். இல்லை, அது டென்டேட்டிவ் ஃபிகர் தான். நமக்கு ரெண்டு விதமாக ஃபிகர்ஸை வாங்கும். ஒன்று பிஎம்எஸ் மூலயமா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரெக்டாக ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க. ரெண்டாவது ஜோனல் ஆஃபீஸர்ஸ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட இருந்து எவ்வளோ ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டுங்கிறத வாங்கி அதை ஏஆர்ஓ கையில் கொடுப்பாங்க. ஏஆர்ஓ இன்டர்ன் ஆர்ஓ ஆஃபீஸில் கொடுத்து நம்ம ஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபிகர் ரிப்போர்ட் ஆகும். இது ஓரலாக ஃபோனில் கேட்டு வாங்குற ஃபிகர். ஸோ நமக்கு இன்றைக்கி ஸ்க்ரூட்டனி முடிஞ்சதுக்கப்புறமா தான் எக்ஸாக்டாக ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டைரியில் அவங்க ஃபிசிக்கலாக எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தா தான் நம்ம ஆக்சுவல் ஓட்டிங் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். இது வழக்கமானது தான். ஒரு 1-2% டிஃப்ரென்ஸ் வரும். அது ஃபைனல் பண்ணுற வரைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்பவுமே நம்ம இந்த ரெகுலர் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆப்னு ஒன்று இருக்குங்க. அதுல சில ப்ரிசைடிங் ஆஃபீஸர் தன்னோட அந்த பகுதியோட ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாடு முழுக்கதும் அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி, ஏன்னா நம்ம உடனுக்குடன் அது மாநில தேர்தல் ஆணையம் அது ஒரு அதிகாரப்பூர்வ அவங்களோட ஆப் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜட்காபுரம் மாதிரி 71 விழுக்காடு மாதிரி இருக்கிற ப்ரிசைடிங் ஆஃபீஸர் மட்டும் ஏத்திட்டாங்க. இன்னொன்று எலிபென்ட் கேட்ல 41 விழுக்காடு ஏத்தாம இருக்கலாம். ஸோ இது சில சமயம் ஸ்டாட்டிஸ்டிக்கல். கடந்த 2 தேர்தலில் மிக சிறப்பாக அதோட அக்யூரேட்டா வந்தது. சென்னையை பொறுத்த வரைக்கும் அது இந்த தரம் இது இருக்கு. இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல். பட் எப்பவுமே நம்ம போகக்கூடிய 17C ஒரு ஃபார்ம் இருக்குங்க. ஒவ்வொரு ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கும் அவருக்கு எவ்வளவு வாக்காளர் இருந்தார்கள், எவ்வளவு போட்டார்கள், அவர் கையொப்பமோட இருக்கும். அதுதான் இறுதி. இதுல ஒரு கான்ட்ரவர்சின்னு நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஒரு ப்ரொஜெக்ஷன், இது ஒரு ரியல். அந்த 69% முழுசா டேட்டா எடுக்கல. அவங்க சாம்பிள் பேசிஸ்ல ஒரு சில ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ்ல இருந்து எடுத்துற டேட்டா அது. ஸோ எப்போவுமே பாத்தீங்கன்னா அந்த சாம்பிள் டேட்டாவுக்கும் சர்வே கம்ப்ளீட் சென்சஸ் டேட்டாக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால நேற்று ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையலா பண்ணிருக்காங்க. அந்த வித்தியாசம் இருந்த பிறகு அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ஃபிகர்ஸ் என்கோர்ல போர்ட்டல் ஏற்றது தான் அஃபிஷியல் ஃபிகர்ஸ். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ், வெஸ்ட்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.